இந்த சால்ட் நிறுவனத்தை பற்றி அருமையாக அன்பு சகோதரர் என்னுடைய ஹிஸ்ட்ரி சொன்னாங்க. நம்முடைய முன்னாள் பேராயர் நியூ பிகினாய காலத்தில் தூர பார்வையோடு இறை மக்கள் வேதாமத்தை புரிந்து கொண்டு டிடிஸில் நிறையா காரியங்கள் ஊர் உலை ஒரு ஊர் உலைன்னா எல்லா மக்களும் ஒரு இடத்துல கொண்டாந்து அரிசி போட்டு சாப்பிட்றது எல்லா மக்களும் அதை அவர் தான் பண்ணார். ஒருவேளை அதுக்கு முன்னால் ராணி செயல்வாள் இந்தியாவில் பண்ணுறாங்க. ராணி செயல்வாள் என்ன சொல்கிறாங்க, நிறைய காணிக்கை அவர் அறிமுகம் பண்ணுறாரு. பிடியரிசி காணிக்கை, லக்கோடா காணிக்கை, ₹1 காணிக்கை, தசம பாகம், எல்சிஎஃப் சென்னை பேராயத்தில் பில்டிங் பண்ணிட்டுன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் யாருன்னா ராணி செயல்வாள் தான் சொல்லி கொடுத்தாங்க. அவங்க தான் பிடியரிசி காணிக்கை சாப்பாடு பொங்குறப்போ ஒரு அரிசி எடுத்து பையில் போட்டுடணும். ஒவ்வொரு 3 வேளை சோறு பொங்குறமோ, 2 வேளை சோறு பொங்குறமோ, 1 வேளை பொங்குறமோ, 4 வேளை பொங்குறப்போ ஒரு பிடி அரிசி எடுத்து ஒரு பையில் போட்டுடணும். போட்டு சனிக்கிழமை சாயங்காலம் கேட்டகிஸ்ட் வருவார் வீட்டுக்கு. அவர்கிட்ட அந்த பையை எடுத்து அரிசியை கொடுத்துடணும். ஒரு நான் ₹100 அரிசி போடுவேன். ஜபாயா ₹150 அரிசி சாப்பிடுவார். டேரக்டர் ₹20 அரிசி சாப்பிடுவார். சால்ட்டில் ஒன்றும் வருமானம் இல்லை, ரேஷன் அரிசி வாங்கி சாப்பிடுவார். ஆனால் எல்லா அரிசியும் ஒன்றா போடுவாங்க. ரேஷன் அரிசி, ₹100 அரிசி, ₹50 அரிசி, எல்லா அரிசியும் ஒன்றா போடுவாங்க. இதை ஒன்றா வச்சு வருஷத்தில் ஒரு நாள் சோறு பொங்குவாங்க. அந்த சர்ச்சில் எல்லா அரிசியும் ஒன்றா சேர்த்து சோறு பொங்கி அந்த ஊர் மக்களோடு, அதுதான் அசன பண்டிகை. ஒரு நாளைக்கு ஒரு கோயிலில் அசனம் நடக்கும். பொதுவாக போன வாரத்தில் பழமை வாய்ந்த உடன்குடி கிறிஸ்டியான் நகர் தூய மார்க் ஆலயத்தில் கடைசி சனிக்கிழமை, ஜனவரி மாதம் கடைசி சனிக்கிழமை அவங்க சோறு பொங்குவாங்க. எத்தனை அரிசினா 2000 கிலோ பொங்கணும், 4000 கிலோ பொங்கணும். இப்போ நேற்று கடைசி வியாழன் மெய்யானபுரம் 2000 ஒலை, 2000 கிலோ அரிசி. எத்தனை பேராக சாப்பிட்டாங்கன்னா 3000 பேர் தான். அது 2 லட்சம் பேர் சாப்பிடலாம். ஆனால் வீணாக போகுது அரிசி சாப்பாடலாம். அது அவங்களுக்குள்ள போட்டி, நாங்கள் இத்தனை கிலோன்னு. அதை இப்போ நிறைய ஏழைகள் என்ன பண்ணுறாங்க, நிறையா பேர் மாற்று மதத்தினர் உள்ளே வர்றதில்லை. ப்ரெஸ்டேஜ், நான் உங்களுக்கு கோயில் வந்து சாப்பிடுவான்னு முன்ன எல்லோரும் வந்து சாப்பிட்டான். அந்த அசனம்னா எல்லோரும் சாப்பிட்டான். இப்போ அந்த தீவிரவாதிகள்லாம் உள்ளே வர்றதில்லை. நான் உங்கள் கோயிலில் சாப்பிடுவேன், நீங்கள் எங்கள் கோயிலுக்கு வர மாட்டீங்க, நான் கோயிலுக்கு வரவான்னு வர மாட்டேங்கான். நிறைய பேர் என்ன வாங்கிட்டு போகிறான், பன்னிக்கு வாங்கிட்டு போகிறான், மாட்டுக்கு வாங்கிட்டு போகிறான், தூர போடுறான். அப்போ அந்த அரிசி சாப்பாடு என்ன ஆயிடுது, வீணாயிடுது. நேற்று கூட அந்த குருவானவரோடு பேசிக்கிட்டு இருந்தேன். ஐயா, 4 கிலோ அரிசி ஒரு குடும்பத்துக்கு கொடுத்துடலாம், வேணுங்களோ சோத்தை பொங்கி சாப்பிட்லாம், ஏங்க இப்படி வேஸ்ட் பண்ணுறீங்க? 2000 கிலோ ராத்திரிலாம் ஊர்க்காரங்களாம் காய் வெட்டுவாங்க கரையில் உட்காந்து. 20-30 டன் சாம்பார் மொத்தமாக காயை வெட்டி சாம்பார் போட்டு. குறும்பூரில் போனீங்கன்னா குறும்பூர் பக்கத்தில் 4 மாவடி ஏசி விடுவிக்கிறார் போவீங்க. அங்கே போனால் சிஎஸ்சி சர்ச்சை பாருங்கள். கோயிலுக்கு அவுட்டரில் சிமெண்டு தொட்டி, ஞானஸ்தான தொட்டி மாதிரி இருக்கும். ஞானஸ்தான தொட்டியில் சாம்பார் தொட்டி, அதுக்குள்ளே தான் சாம்பார் ஊற்றுவாங்க. மொத்த சாம்பாரையும் அதுக்குள்ளே கொண்டாந்து போட்டுருவாங்க. அவிச்சி கொண்டாந்து போட்டு தாளித்து அதுக்குள்ளே ஊற்றிடுவாங்க. தரையில் உட்காந்து தான் சாப்பிடணும். மண்ணில் இலை போடுவாங்க, கீழே உட்காந்து சாப்பிட்றது பெருமை. இப்போ சேர் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ பியூட்டி என்னென்னா, ஒரு வாரம் 10 நாள் சோறு, ஒரு நாள் இல்லை 3 வேளையும் 10 நாளும் சோறு போடுறாங்க. ஆனால் அந்த அசன சாப்பாடு என்பது அந்த ஊர் விலை எல்லாரும் சேர்ந்து போட்டதை. அதுக்கப்புறம் தான் இவங்க மாமனார் செங்கல்பட்டு பரட்டையர் டிடிஸில் ஊர் விலை ஒரே இடத்துல எல்லாரும் ஒரு படி அரிசியை போட்டு ஏற்றத்தாழ்வு இல்லாமல். ஒருவேளை சொன்னது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கான் கருத்து. ஒரு தீவிரவாதி, அவர் தீவிரவாதமாக இருக்கலாம். ஆனால் சொன்ன கருத்து ஏழை பணக்காரன் இல்லை. அது என் வாழ்க்கையில் வரணும். அதுதான் கொலோசியர் 3:11, கலாத்தியர் 3:28, அதுதான் 1 கொரிந்தியர் 1:11. யூதன் என்றுமில்லை, கிரேக்கன் என்றுமே, அடிமை என்றுமில்லை, ஆண் என்றுமில்லை, பெண் என்றுமில்லை, கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் பணக்காரன் ஒன்று தான், ஏழையும் ஒன்று தான். அதுக்காக இயேசுக்கு செஞ்சா பணக்காரனை வேண்டான்னாரா, ஏழையை வேண்டான்னாரா, பிராமணனை வேண்டான்னாரா, இல்லை எஸ்சியை வேண்டான்னாரா? எஸ்சின்னு யார், ஒரிஜினல் எஸ்சி யார்? அது அழகாக ஏரியில் என்ன சொல்லுதுன்னா, யார் எங்கே ஒதுக்கப்பட்டிருக்காங்களோ அவங்க தான் எஸ்சி. யார் எங்கள் தாழ்த்தப்பட்டிருக்காங்களோ, யார் எங்கள் பின்னிலைமையில் இருக்காங்களோ அவங்க தான் யார், பின்தங்கின மக்கள். ஒரு ஜாதிக்கு பேர் அது வரல. நம்ம ஏமாத்துறதுக்கு, ஊரை ஏமாத்துறதுக்கு, நம்ம தலைவர்கள் ஊரை ஏமாத்துறதுக்கு வச்சுக்கிட்டான். அப்போ இந்த ஊர் உலை என்பது எல்லாம் ஒரு உழவு. ஒருவேளை எனக்கு அருமையான அன்பு ஜபா ஐயரை பார்க்குறப்போ அவங்க மாமா பரட்டையாவுடைய ஞாபகம் தான் வரும். டிடிஸில் பெரிய ஒரு புரட்சியாளர் அவர். அவருடைய புரட்சி ஒரு சாதாரண புரட்சி இல்லை, பெரிய புரட்சி.
அதை நினைக்கிறப்ப இன்றைக்கி திருநெல்வேலி மாவட்டத்தில் 100 வருஷத்துக்கு முன்னால் 14 ஆண்டுகளில், எத்தனை ஆண்டுகளில் 178 சமுதாய பணிகள், 375 திருச்சபைகள் ராணி சேர்வாள் உருவாக்கினார். டோனாவூரில் போனீங்கன்னா, களக்காடு பக்கத்தில் டோனாவூரில் போனீங்கன்னா, அந்த ராணி சேருடைய சவுக் சிலை வச்சுருப்பாங்க. அந்த சிலைக்கு கீழே அழகாக அவருடைய பணி எழுதியிருக்கோம். 178 சமுதாய பணிகள் 14 ஆண்டுகளில் 375 திருச்சபைகள் உருவாக்கியிருக்கிறார். அதுதான் ஊழியத்துடைய அனுப்பு. ஊழியத்துடைய வாஞ்சை என்னென்னா, இன்றைக்கி இறையில படிச்சிருக்கீங்க, உங்களுக்கு பைபிள் ஸ்டடி நடத்தியிருக்காங்க, இன்னும் காஸ்பல் சொல்லி கொடுத்துருக்காங்க, நற்செய்தி எப்படி அறிவிக்கிறதுன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஒருவேளை இந்த நற்செய்தியை அறிவிப்பது என்பது கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம். உலக பிரகாரமாய் அறிவை பெற்றுக்கொள்வது இந்த வேதாகமத்திலிருந்து வரும் இறையியல் அறிஞர்கள் தாங்கள் படித்த இந்த நாலேஜ், இன்னும் அவங்க டெவலப் பண்ண நிறைய புத்தகங்கள், இறையியல் அறிஞர்கள் எழுதின புத்தகத்தை வாசித்து அதிலிருந்து உங்களுக்கு நாலேஜ், அதுலேருந்து நமக்கு நாலேஜ் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனால் விஸ்டம் என்பது ஆண்டவரால் கொடுக்கப்பட வேண்டும். அது எந்த ஒரு தனி மனிதன் ஞானத்தை கொடுப்பதில்லை. எந்த நேரத்தில் என்ன செய்யணும், விஸ்டம். எப்படின்னா, தெனாலிராமன் சூப்பர் ஆளு. இப்படி சூப்பர் ஆளுன்னா 2 சம்பவம். ஒரு சம்பவம், ஒரு நாள் தப்பு பண்ணிட்டாரு. தப்பு பண்ணவனுக்கு அங்கே கொலை குற்றம், அவரை சிறை சேதம் பண்ணணும். அந்த தெனாலிராமனுக்கு சிறை சேதம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. கிருஷ்ணதேவராய உனக்கு சிறை சேதம்ப்பா, தோத்திரம், நன்றி. ராஜா கொடுத்தா ஓகே, தலையைத்தானே வெட்டுங்களேன், எப்போ வெட்ட போகிறீங்கன்னு கேட்குறாரு. அவருக்கு ஒன்றுமே புரியல. அப்போ இந்த இடத்துல இத்தனாந்தேதி எனக்கு ஒரே ஒரு ஆசை, சாகுன்னு ஒரு ஆசை, இது எல்லாரும் கொடுக்குறத கொடுங்களேன்னாரு. என்னென்னா, நான் தண்ணிக்குள்ளே நிற்பேன், தண்ணிக்குள்ளே தான் தலையை வெட்டணும்னா. ஒன்றே இவன் விவரமானவன் தனியாக அனுப்புனா ஏமாற்றிடுவான்னு 2 பேரை அனுப்புகிறாங்க வெட்டுறதுக்கு. இடுப்பளவு தண்ணியில் போய் நிற்கிறாரு, ஜஸ்ட் அளவு தண்ணியில் நிற்கணும், தலையை வெட்டணும். 2 பேரும் கத்தியை வச்சுட்டு இருக்கா, ரெடியாக இவர் நிற்கிறார். 1 2 3 4 வெட்ட போகிறப்ப டக்குன்னு ஒரு தண்ணிக்குள்ளே போயிட்டார். இதுதான் ஞானம். எது ஞானம்? ஊழியம் என்பது எந்த இடத்துல என்ன செய்யணும். ஆண்டுடைய வசனம், என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கும் உங்களை ஓநாய்க்குள் அனுப்புகிறேன். ஐ சென்ட் யூ ஃபார் நல்ல மனுஷன் அனுப்பல, உங்களை அனுப்புறது மோசமான இடத்துக்கு அனுப்புகிறேன். நீங்கள் அனுப்பப்படுற இடம் ஒரு நல்ல இடம் இல்லை. ஆனால் அனுப்புகிற இடத்துல நாம் என்ன செய்யணும். இன்னொரு இடத்துல அதே நம்ம என்ன பண்ணுறாரு, ஒரு போட்டி, பூனை வளர்க்குறது. இப்போ ரொம்ப பேஷண்ட், பெட் ஷாப் நிறைய வந்துருச்சு. எப்படி நம்ம ஊரில் ரொம்ப ஃபேமஸ் ஹோட்டல், அடுப்பாங்கரை, சட்டிப்பானை, மண்பானை, எரிச்ச கடை, பிரதர் சாப்பிட்டுட்டு போங்க, இப்படி வித்தியாசமான பேர் எல்லாம் ஹோட்டல்ஸ். ஒரு புரோட்டா 15 ரூபா, 3 பரோட்டா இருந்தால் 45 ரூபா, முடிஞ்சு போச்சு. பாத்திரம் கழுவ வேண்டாம், சோப்பு வாங்க வேண்டாம், தண்ணி வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். 45 ரூபாயில் புரோட்டா. இந்திய சுகாதார உணவு புரோட்டா சாப்பிடுதோம். 4 இட்லி 25 ரூபா, முடிஞ்சு போச்சு ஆட்டம். 4 24 கையேந்தி போகும். இல்லை மிஞ்சி போனால் 12 ரூபாயோ மாவு பாக்கெட் எவ்வளோ விலை எனக்கு தெரியல, ஒரு நாளும் வாங்கலை. 40 ரூபா, 4 பேர் தோசை விட்டு சாப்பிடலாம். இட்லி பொடி வாங்கிட்டா முடிஞ்சு போச்சு ஆட்டம். கேஸ் வேணும், சட்டி வேணும், அதை வாங்கினா ஒன்றுமே வேண்டாம். இப்படிப்பட்ட மாடர்ன் லைஃப் தான் இன்றைக்கி உணவு. அடுத்த மாடர்ன் என்ன, பெட்டு வளர்ப்பது. இருக்க இல்லையோ, நாய் வளர்க்கணும், பூனை வளர்க்கணும், அதுக்கு 2000 ரூபா செலவு பண்ணணும். அப்பா அம்மாவுக்கு சோறு போட மாட்டான், அண்ணன் தம்பிக்கு இலவசம் கொடுக்க மாட்டான், வாடகை கட்ட மாட்டான், வீட்டுக்குள்ளே நாயை வளர்த்துக்கிட்டு இருக்கான். பெத்த தாய் கீழே கஷ்டப்படுறான், ஒரு வேளை சோறு கொடுக்க முடியலங்கிறான். 3 பிள்ளை பெத்தல, 3 பேர்த்தையும் சாப்பிடு, ஆனால் நாயை வளர்க்கான். பெட்டு இதே மாதிரி பெட் அனிமல் அதெல்லாம். அப்போ அந்த பூனையை எப்படி வளர்ப்பறது? ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடணும், பூனை குழுக்குழுன்னு இருக்கும், ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடணும்னு ஒரு போட்டி வச்சாங்க. 1 மாதம் உணவு கொடுத்தார் கிருஷ்ணதேவராயர்.
எல்லா பூனையும் குழு 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 இருந்தது. ஒரு பூனை நான் திருநெல்வேலியில் பார்த்தேங்க, ரிலேஷன் வீட்டில். நான் சாராட்டக்கர் காலேஜில் கரஸ்பாண்டாக இருக்கிறப்ப எங்களுடைய ரிலேஷன் வீடு இருக்குது. 3 பூனை வச்சுருக்காங்க. 10,000 ரூபா செலவு பண்ணுறாங்க ஒரு நாளைக்கு. பூனைக்கு மட்டும் எவ்வளோ செலவு பண்ணுறாங்க? ஏசி வீடு, ஏசி ரூம், குஷன் பெட்டு, முசுன்னு அது முடி இருக்குது. அது அழகாக, அவ்வளோ அழகாக இருக்குது பூனை. அது ஹைஃபை, அது சோபா, படுக்கிறது சோபா, அது ரொம்ப சுதந்திரமாக நல்லா வச்சுருக்காங்க. அதே மாதிரி பூனை வளர்க்குற ஒரு போட்டி வச்சாங்க. அதில் எல்லா பூனையும் நல்லா இருந்தது. தெனாலிராமன் வளர்த்த பூனை மட்டும் ரொம்ப மெலிஞ்சு போச்சு, ரொம்ப ஓடாயிட்டு. இப்போ போட்டி வைக்கிறப்ப அந்த போட்டியில் எப்படி ஜெயிக்கிறதுன்னு தெரில. அந்த தெனாலிராமன் பூனை மட்டும் அந்த போட்டிக்கு வந்து பால் வைப்பாங்க, பன் சாப்பிட்டுட்டு ஓடுற மாதிரி. அந்த பாலை குடிச்சிட்டு அந்த பூனை என்ன பண்ணணும்? ஓடணும். பாலை வச்சாங்க. தெனாலிராமன் முதல்ல ஓடிட்டு, தெனாலிராமன் பூனை பாலை குடிக்கல. மற்ற பூனைலாம் பாலை குடிச்சிட்டு நல்லா திருப்தியாக நிதானமாக குழு இருந்தது. பார்த்துங்க, ஓட முடியல. பெரிய ஜபா ஏறி நடக்க விட்டா அப்படி நடக்கும். கொஞ்சம் ஒரு கற்பனையில் அப்படி போய் பாருங்களேன். இதே மாதிரி அந்த பூனை அப்போ என்னன்னு கேட்குறப்போ ஒன்றும் இல்லைங்க, போட்டியில் ஜெயிக்கணும். பானை நல்லா கொதிக்க வச்சு ஒரு நாள் வச்சுட்டாங்க. அந்த வாயில் வச்சுனாச்சு, வாய் வந்து போச்சு. அதோடு அது என்ன பண்ணுறதில்ல. இதுதான் விஸ்டம். இதுதான் நீதிமொழிகள் 15:33. கர்த்தருக்கு பயப்படுதல். நம்ம கர்த்தருக்கு பயந்து, பொதுவாக எனக்கு ஆர்டினேஷன் கிடச்சிருக்குன்னா, ஆர்டினேஷன் வாங்குவதற்கான இறையில் படிக்கலை. வேதத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று டிடிஎஸ்க்கு போனேன். வேதத்தை புரிந்து கொள்ள, வேதத்தை அறிந்து கொள்ள. இன்னும் வேதம் என்பது பல அறிஞர்கள், நீங்கள் டிடிஎஸில் அதுக்கு படித்தவங்களை பார்க்குறப்ப சர்ச் ஹிஸ்ட்ரி சிறப்பாக எடுப்பாங்க. இந்தியன் ஹிஸ்ட்ரி, மிஷன் ஃபீல்டு, மிஷனரிஸை பற்றி சொல்வது, இதெல்லாம் நம்ம வேதத்தை பற்றி அதிகம் தெரிந்து கொள்வது. அப்படி உங்களுக்கு இந்த சால்ட் நிறுவனம் வந்து உங்களுக்கு வேதத்தை பற்றி அதிகம் உங்களுக்கு 17, 18, 22 நாளாக தானியேல் ஜெபத்தை போல் 21 நாளில் உங்களுக்கு உள்ள தள்ளியிருக்காங்க. அந்த 21 நாளில் நாம் மத்தேயு 10ஆம் அதிகாரம், லூக்கா 10, 11 ஆண்டுடைய உன்னத ஊழியத்தை செய்வதற்கு இந்த வசனம் நமக்கு எப்படி இருக்கும்? அதுக்கு தேவை ஞானம் எப்படி இருக்கும்? சைனாவில் நடந்த ஒரு சம்பவம். சைனா கம்யூனிஸ்ட் நாடாக மாறும்னு ஊழியம் செய்து கொண்டிருக்கு இங்கிலாந்து மிஷன். சைனாவில் ஒரு சட்டம் இருந்துச்சு. ஒரு குஷ்டரோகின்னு ஒரு மனிதனுக்கு அடையாளப்படுத்தப்பட்டால் அந்த 2 நாள் அவனத்தில் குஷ்டரோகின்னு தெரிஞ்ச ராஜாவை ஊருக்கு வெளியே கொண்டு விட்டுருவாங்க. ராஜாக்களுடைய கல்லறை கிடைக்கல. 2வது லேவியராகமம் 13ஆம் அதிகாரத்தில் தீட்டுன்னு கத்தணும். தீட்டுன்னு கத்தணும். இப்படி முகத்தை மூடிடணும். அதாவது கொரோனா மாதிரி முகம் அவன் தெரியக்கூடாது. அவன் குஷ்டரோகி வரும்னா தீட்டுன்னு கத்தணும். ஊருக்குள்ளே வரக்கூடாது. ஏன்னா அந்த குஷ்டம் அடுத்த ஆளுக்கு, அந்த லெப்பர் அடுத்த ஆளுக்கு வந்துடும். அப்படிப்பட்ட சைனாவில் குஷ்டரோகிகளை வந்து கண்டுபிடிச்சா அவங்கள ஷூட் பண்ணி கொண்டு வரணும். உயிரோடு விடக்கூடாது. அப்போ ஒரு மனிதனுடைய உடம்பில் அரிப்பு, வெள்ளைத்தோல், புண் இப்படி இருக்கப்போ அவனை வந்து செக் பண்ணுவாங்க மருத்துவமனையில். அது அங்கே இங்கிலாந்து மிஷன் மூலமாக அமெரிக்க ஆசிரமம் இங்கிலாந்து மிஷனும் சேர்ந்து ஒரு ஹாஸ்பிட்டல் நடத்தினாங்க. இந்த ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணுறப்போ அந்த டாக்டர் சொன்னார், நீங்கள் கூப்பிட்டு வந்த மகனுக்கு ஆளுக்கு உண்மையாகவே குஷ்டம்தான். கூப்பிட்டு போனவர் ஒரு காவல்துறை அதிகாரி, அவரை ஷூட் பண்ணுறவர். ஆனால் அவரை நான் உங்களோட அனுப்பலை, அவரை சரி பண்ணுறேன்னாரான். அந்த காவல்துறை அதிகாரிக்கு ஒன்றுமே புரியல. ஐயா, என்னுடைய ஆர்டர், அவர் குஷ்டரோகின்னு தெரிஞ்சால் அவரை வந்து என்ன பண்ணணும்? ஷூட் பண்ணி கொல்லணும். நீங்கள் இதை இப்படி சொல்கிறீங்களேங்கிறப்போ அவர் சொல்கிறாரா, இல்லை, எங்களுக்கு வேதம் என்ன சொல்லுதுன்னா, மரித்தோரை எழுப்புங்க, குஷ்டரோகத்தை சரி பண்ணுங்க, பிசாசுகளை துரத்துங்கள். 4 விதமான காரியங்கள் மத்தேயு 10:8 சொல்லுது. இலவசமாய் பெற்றீர்கள், வியாதி உள்ளவர்களை வியாதி சரி பண்ணுங்க.
வியாதி அசுத்தாவிகளை விரட்டுங்கள், ஓட்டுங்கள். தொழுநோயாளிகளை சரி பண்ணுங்க. பேய்களை, இதுதான் கிறிஸ்தவம். ஒருவேளை நீங்கள் ஒரு தொழுநோயாளை கொண்டு வந்திருக்கீங்க, தொழுநோயாளி என்பது சரி பண்ண முடியும், நான் அதை சரி பண்ணுறேன், அதை நான் சரி பண்ணுறேன். இன்னும் அவர் அந்த டாக்டர் அந்த ரூம்குள்ளே கொண்டு போயிட்டு அவர் வெளியவே கொண்டு வரலையா? ஒருவேளை ஆண்டவர் நமக்கு கொடுக்கப்பட்ட உன்னத பணி மத்தேயு 10:5 சொல்லுது, இந்த 12 இயேசு அனுப்புகையில் அவளுக்கு கட்டளையிட்டு சொன்னது என்னவென்றால், நீங்கள் புறஜாதிய நாடுகளுக்கு போகாமல் சகரியா பட்டணங்களுக்கு பிரவேசியுங்கள், காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாத்திற்கு போங்கள், போகையில் பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. நியர் டு தி கிங்டம் ஹெவன். பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கு. அதுதான் யூதா எழுதுறப்போ யூதா 17 சொல்லுது, நீங்களோ பிரியமானவர்களே, நீங்களோ பிரியமானவர்களே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலரால் முன் சொல்லப்பட்ட வார்த்தையை நினைவுகள். மெமரி டு த வேர்ட்ஸ். அவங்களுடைய வார்த்தையை நம்ம எப்பவுமே நினைவு கூறணும். என்ன நினைவு கூறுதல்னா, தேவனுடைய அன்பிலே உங்களை காத்து கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவான நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரக்கத்தை பெற காத்திருங்கள். Keep yourselves in the love of God. ஆண்டவருடைய இரக்கத்தை பெற காத்திருக்க ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். ஒருவேளை இன்னைக்கு நம்ம ஆண்டவருடைய உன்னத ஊழியத்துக்கோ, இல்லை வேதத்தை பற்றி புரிந்து கொள்வதற்கோ, இல்லை வேதத்தை நாம் பிறருக்கு அறிவிப்பதோ, திருச்சபையில் பாஸ்டர் ஆரம்பிக்கலாம், சர்ச்சை ஆரம்பிக்கலாம், ஜெபக்கூட்டத்தில் சொல்லலாம், இல்லை காஸ்பல் சொல்லலாம். காஸ்பல் சொல்லும்னு இரக்கத்தை பெற, நம்ம ஆண்டவருடைய இரக்கத்தை பெற நம்ம வெயிட் பண்ணணும். ஆண்டவர்கிட்ட பிரியமானவர்களே நீங்களே. அழகா யூதா எழுதின அந்த நற்செய்தி நூலில் யூதா எழுதுகிறப்போ அழகா சொல்கிறாரு, ஆண்டவருடைய இரக்கத்தை பெற நீங்கள் காத்துருங்க, என்னை இஸ்ரவேல் வீட்டாத்திற்கு நான் உங்களை அனுப்புகிறேன். காணாமற் போன ஆடு, மிஸ்ஸிங் லேம்ப், தொலைந்து போன ஆடுகள். நம்முடைய தேசத்தில் வலது கைக்கும் இடது கைக்கும் தெரியாத எவ்வளோ மக்கள் தொலைந்து போனாங்க. அந்த மக்களுக்கு நம்முடைய அர்ப்பணிப்பு என்ன? அவர் திரும்ப சொல்றார், மத்தேயு 1:25-1:21 சொல்றப்ப, இயேசு என்று பெயரிடுவாயாக. இயேசு என்பது தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிப்பதற்காக வந்தார். மத்தேயு 15 சொல்றப்போ, என் மக்களுக்கு அனுப்புனேன், கானானியருக்கோ மீதியானருக்கோ நான் வரல, என் மக்கள் தொலைந்து போனாங்க, அந்த மக்களுக்கு தான் என் அப்பத்தை கொடுக்க முடியுங்கிறார். இதில் தெளிவாக தன்னுடைய சீஷத்தை சொல்றார், நீங்கள் இஸ்ரேல் வீட்டாத்திற்கு போங்க. இன்னைக்கு வாழ்க்கையில் எவ்வளோ மக்கள் வேகமாக அன்புடைய சத்தியத்தை ஏற்றுக்கொள்கிறாங்க. விதை ரோட்டில் விழுந்த விதையை காக்கா சாப்பிடுது, முள்ளுள்ள இடத்துல கற்பாறையில் உள்ளது வேறு இல்லாமல் தீஞ்சு போகுது, முள் உள்ளது உலக கவலையினால் அழிஞ்சு போகுது, வழியில் போட்டது பறவைகள் எடுத்துருது. 4வது விதை ஆழமான நிலத்தில் போடப்பட்டிருக்கு. நாம் எல்லோரும் ஆழமான நிலத்தில் போடப்பட்ட விதை. வேகமாக வர்றாங்க, ஸ்டமக் பெயின்ங்கிறாங்க, ஹெட்டேக்குங்கிறாங்க, ஏதோ பிரச்சனை சொல்கிறாங்க, ஜெபம் பண்ணுறாங்க, பாஸ்டர்ஸ் ஜெபம் பண்ணுறாங்க, ஊழிகள் ஜெபம் பண்ணுறாங்க, அவங்களும் விசுவாசத்தோடு ஆண்டவத்தை பார்க்குறாங்க. தகப்பனே எங்களுக்கு விடுதலை கொடுங்க, எங்களை பிளஸ் பண்ணுங்கன்னு கேட்குறாங்க. கேட்குறப்போ அவங்களுக்கு ஒரு ரிலீஸ் கிடைக்கும். ரிலீஸ் கிடைச்சி கொஞ்ச நாளில் உன் பொண்ணுக்கு என் பையனை கொடுக்க மாட்டேங்கிறாங்க, நீ கிறிஸ்தவன் ஆகிட்ட சொத்துக்களை கொடுக்க மாட்டேங்கிறாங்க, நீ கிறிஸ்தவன் ஆகிட்ட சமூகத்தில் சேர்க்க மாட்டேங்கிறாங்க. கடந்த நவம்பர் மாதத்தில் ஒடிசா போயிருந்தேன். டிஎம்பி ஊழியம், டைசிஸ் மிஷனரி ப்ரேயர் பேண்ட், 600 மிஷனரிகள் இருக்காங்க கன்னியாகுமரி பேராயம். பெருமைக்குரிய விஷயம். நான் என்எம்எஸ்ல ட்ரெஸ்டராக இருக்கிறேன். 200 ஊழியர் தான். எல்லா திருச்சபைகளுக்கும் போகலாம் கலெக்ஷனுக்கு, எந்த சர்ச்சுகளும் போகலாம், என்எம்எஸ் தான் விடுவாங்க. ஆனால் வளர்ச்சி இல்லை. அது அவங்க டைசிஸ் மட்டும் தான் முன்னே வேற எங்கேயும் கலெக்ஷன் போட மாட்டாங்க. 600 ஊழியர்கள். அதில் பிரவீன்கிற ஒருத்தர் என்னை அழைச்சிருந்தார். 2000 பேர் எழுப்புதல் ரிவைவல் மீட்டிங். அந்த மீட்டிங் போயிருந்தேன். அவர் தமிழ் இனத்தை சேர்ந்தவர்.
பிடி முடிச்சிருக்காரு, ஆர்டினேஷன் வாங்கலை. 2 பிள்ளைகள், பொம்பளை பிள்ளை 9th, பையன் 7th. சிபி ஸ்கூலில் சேர்த்துருக்கிறார். என்ன ப்ளஸ் பாயிண்ட்னா அந்த பிள்ளைகளுக்கு தனி சேரம் 9th லெவலுக்கு தனியாக உரமாக படுக்குவோம். பின்னால் கிறிஸ்தவள் ஆகிட்டாலாம் தீட்டான் மறந்து அந்த பிள்ளை யாரையோ தொட்டுட்டான்னா ஸ்டூடெண்ட்டை, பக்கத்தில் இருக்க ஸ்டூடெண்ட் வந்து கர்ச்சிப்போ பேப்பர் எடுத்து தொடச்சி விடுமா, தீட்டு உன்னை தொட்டுட்டுன்னு. 9th படிக்கிற பிள்ளையோட வயது என்ன இருக்கும்? 14 வயது. அப்படியே வந்து அழுதான் வீட்டில். 7th படிக்கிற பையன் அழுகுறானா, எங்களை துடைக்கிறாங்க, எங்கள் பக்கத்தில் வரல. அப்போ அவர் கேட்டாராம், நம்ம ஊருக்கு போயிடுவோன்னு. வேண்டாம் அந்த ஸ்கூலு, ஊரில் உங்களை சேர்த்துறேன், நானும் ஊருக்கு வந்துடுறேன். நான் இல்லை, அந்த பிள்ளைகள் சொல்லிச்சான், இதிலே நாங்கள் வாழ்கிறோம், இந்த மக்களுக்கு நாங்கள் இந்த ஹாஸ்பிட்டல் சொல்கிறோம். போனவர் என்னவோ ஒரு தாழ்ந்த இனம், ஒரு காலின இனம் இல்லை. ஆனால் யாரும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாலும் அவனை தலித்தா சொல்கிறாங்க, ஒதுக்கப்பட்ட நிலைமையில் இருக்கணும். அதுதான் எவன் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறானோ அந்த சமூகம் அவனை தள்ளி வைக்குது. இன்னைக்கு தமிழகத்தில் நிறைய இடத்துல அதே மாதிரி இருக்குது, நிறைய வீடுகள் அப்படி இருக்குது. அப்படிப்பட்ட நிலைமையில் எங்களுக்கு பலவீனம் மாறிட்டு இனிமேல் எங்கள் தாய் மதத்திற்கு திரும்பி போயிடறான். நிறைய பேர் போயிடான் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி. போன பிறகு அவன் திரும்ப ஒரு சில வருஷங்கள் கழித்து திரும்ப நம்மகிட்ட வரான். அப்பா அவன்கிட்ட நீ முன்னால் இயேசுவை ஏற்றுக்கொண்டுக்கிட்டு இப்போ திரும்ப கிறிஸ்துவுக்கு வந்தியா, அது எப்படி இருந்ததுன்னு கேட்டா அவன் சொல்கிறான், ஆழமான இடத்துல நீச்சல் தெரியாமல் உயிரோடு போராடுறப்போ என்னை காப்பாற்ற ஒரு மனிதன் வந்து காப்பாற்ற முடியல. அவன் நீச்சல் அடித்து போராடுறப்ப அவனை போய் காப்பாற்ற முடியாது. ஏன்னா அவனை காப்பாற்றி கொள்வதற்காக காப்பாற்றப்பட்ட போன மனிதனை அவனுடைய கழுத்தை 2 கரங்களால் பற்றி கொள்ளி அமுக்குவான். காப்பாற்ற போனவன் அவனை காப்பாற்றுவான இன்னும் தண்ணிக்குள்ள போயிடுவான். ஆனா அவன் போராடி கீழே அந்த கிணத்துல நீச்சல் தெரியாதவனோ சாவுக்கு மறித்தவனோ குதிச்சொன்னு 3 தடவை மேலே வருவான். 4வது தடவை உள்ளே போயிட்டு வெளியே வரணும். அதுக்குள்ளே தண்ணி குடிச்சிடும், வெயிட் ஆகிடும் உடம்பு, மேலே வர மாட்டான். அந்த வேலை மற முடியாத நேரத்தில் உளுந்து அவனை ஈஸியாக தூக்கிட்டு வந்துடலாம். அதே மாதிரி தான் நான் கிறிஸ்துவை விட்டு வெளியே வர்றப்போ மரணம் முடிஞ்சு போச்சு, என்னுடைய நினைவுகள் என்னை விட்டு போன பிறகு தூக்கிட்டு வந்து காப்பாற்றுறாங்களே, அதுதான் கிறிஸ்துவன்னு சொன்னாராம். அதுதான் அவர் சொல்கிறார், இஸ்ரவேல் விட்டாத்திற்கு போங்க, அவங்க உயிருள்ள தகப்பனை மறந்து போயிட்டாங்க. நம்முடைய அர்ப்பணிப்பு என்ன? நம்முடைய அர்ப்பணிப்பு, நம்முடைய விட்டு கொடுக்குற தன்மை என்ன? நம்முடைய ஆழமான சத்தியம், மரித்தோரை எழுப்புங்க, நீங்கள் போங்க, நான் உங்களோடு இருக்கிறேன். ஒருவேளை காஸ்பல் என்பது, சுவிசேஷ பணி என்பது ஒரு ஹீலிங் பணி, சுவிசேஷ பணி என்பது ஒரு டெலிவரன்ஸ் பணி. அது பெற்றுக்கொள்வதற்கு ஒரு 40 நாள் பாஸ்டிங் இருக்க வேண்டாம், பெருசாக இறையில் படிச்சிருக்க வேண்டாம். எந்த இடத்துக்கு போகிறோமோ அந்த இடத்துக்கு போகணும்னா ஆண்டவருடைய சன்னிதானத்தில் சில நிமிடங்கள் காத்திருந்து ஜெபிக்கணும். எந்த இடத்துக்கு காஸ்பல் சொல்ல போகிறோமோ, எந்த சர்ச்சைக்கு காஸ்பல் சொல்ல போகிறோமோ, எந்த மக்களுக்கு நற்செய்தி அறிவிக்க போகிறோனோ அந்த மக்களுக்கு இறையியல் கருத்து என்ன, வேதத்தோடு அந்த மக்களுக்கு நம்ம என்ன சொல்லணும். ஆவியானவர் என்னோடு பேசி கொண்டிருக்கிறார் சொல்வதை விட இந்த மக்களுக்கு ஆவியானவர் என்ன சொல்கிறார். பொதுவாக என் ஆவியானவர் சொன்னார், நான் கூட சொல்கிறேன், நிறைய பேர் சொல்லுவாங்க. நான் தெரிந்த திருச்சபை எந்த சர்ச்சுக்கு போனாலும் சரி, டிஎல்சி சர்ச்சுக்கு போனாலும் சரி, அந்த தலைப்போடு இணைத்து நான் பேசுவேன். அவங்க கொடுக்கப்பட்ட தலைப்பு அதை சொல்லுவாங்க, ஒரு வருஷத்துக்கு முன்னால் எழுதுனது, இன்றைக்கி மக்களுக்கு தேவை, அவங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கும். அப்படி இல்லை, காலத்திற்கு தகுந்த மாதிரி அந்த தலைப்பு எழுதப்பட்டிருக்கு. இந்த மக்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கு, இந்த மக்களுடைய தேவை என்ன, அந்த மக்களுக்கு தகுந்த மாதிரி அந்த காஸ்பல் சொல்லணும்.
அது என்னுடைய பெருமையோ என்னுடைய படிப்போ என்னுடைய அந்தஸ்தோ இல்லை. ஆண்டவர் என்ன பண்ணுவார், அந்த இடத்துல அதை வழி நடத்துவார். ஒன் பாடி ஒன் பாப்பிஸ்டம் கடந்த வாரத்தில் தலைப்பு. ஒரு உடல் ஒரு ஞானஸ்தானம். அதுக்கு முந்தின வாதம் உண்மை. அந்த மக்களுக்கு என்ன சொல்லணும்? பெண்டிகா சர்ச்சு கூப்பிட்றப்போ அந்த நோட்டீஸில் மேலே என்ன வசனம் அந்த பாஸ் ஜோம் பண்ணிட்டு இந்த வசனத்தை ஆண்டவங்களுக்கு சொன்னார், அந்த வசனத்தை ஒரு சிலர் போடுவாங்க. இன்றைக்கி அப்படி இல்லை. டிஎஸ் ஐயா வந்திருக்காரு, இங்கே சால்ட்டுக்கு தான் அவர் ஹெல்ப் பண்ணுவார், அவர் வழக்கம் பாடுற பாட்டு தான், இங்கே எல்லோரும் பாடுற பாட்டு தான். இதே மாதிரி டிஎஸ்ஐ கூப்பிட்டோம், ஏதோ துட்டு கொடுப்பாரு, அதுக்கு போடுறவனும் போடுவான். ஐயா வரேன்ட்டாருன்னு ஒரு 25 ரூபா கொடுத்து ஒரு டிடிபிக்கு ஃபோன் பண்ணி ஐயா வர ஒரு நோட்டீஸ் போடுறான்னுவான். வெறும் 25 ரூபா தான். ஒன்று பெருசாக ஒரு 2 லட்ச ரூபா செலவுனா நோட்டீஸ் போட்டு நமக்கு வாட்ஸ்அப்பில் வந்துடும். எனக்கு இப்போ போன வாரம் நேற்று ஒரு அம்மா கொண்டாந்து கொடுத்தது சூப்பர் அட்டை, எனக்கு மட்டும்தான் போட்டுட்டு வந்தது. சூப்பர் படம். ஐயா உங்களுக்காகவே என் மகன் போட்டு கொடுத்தான். அந்த அம்மா சொல்லிச்சு. ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் அதுக்கு ஒரு எக்ஸ்பிளேஷன் சொல்ல போகிறேன். அதுதான் நேற்று கேட்டேன், ஐயா இவ்வளோ பெரிய மீட்டிங் நடத்துறீல, இதுக்கு ஒரு இன்விடேஷன் இருக்கா, இதுக்கு ஒரு நோட்டீஸ்? ஒன்றும் இல்லைங்க, வித்தவுட்டுங்க, வாங்க எங்களோட வாங்க, சாப்பாடு தரோம், சாப்பிட்டுட்டு போங்கன்ட்ட சொல்லிட்டுட்டார். எதுக்கு நோட்டீஸ் கேட்டேன்னா, மேலே என்ன வசனம் போட்டிருக்கு, அந்த அடிப்படையில் நான் இந்த மக்களுக்கு என்ன சொல்வது, அந்த அடிப்படையில் நான் இந்த மக்களுக்கு என்ன சொல்லணும், என்னுடைய தாட்டா தான். அதுக்காக நான் பெரிய தீர்க்கதரிசி, பெரிய அறியல் அறிவேன் அதெல்லாம் கிடையாது. எதுக்கு இதை சொல்கிறேன்னா, நீங்கள் இப்போ இதில் 17 பேர் 18 பேரா 17 பேர் வந்தீங்க. ஒருத்தர் ஆப்சண்ட் நின்றுட்டார், காணாமல் போயிட்டார். அவரை தேடி போனோம், அடுத்து தேடி போவாங்க. 16 என்பது நல்ல நம்பர். சங்கீதம் 16, கர்த்தரின் சத்தத்தையும் என் விண்ணப்பத்தையும் கேட்டதால் அவரில் அன்பு கூறுவேன். உலக பிரகடனம் ஆசீர்வாதம் 16, நிறைய 16 இருக்குது. இந்த 16 படி 16 பேர் வந்திருக்கோம். வந்திருக்க நாம் இந்த உன்னத பணி. இந்த 16 பேரில் எத்தனை பேர் செலக்ட் ஆகிங்க அவருக்கு மட்டும்தான் தெரியும். எத்தனை பேர் செலக்ட் ஆகிறீங்க? ஒருவேளை இதில் ஒரு பென்னிகின் இருக்கலாம்ல, இதில் ஒரு பில்லிகிராம் இருக்கலாம்ல, இதில் ஒரு சார்லஸ் பெர்ஜன் இருக்கலாம்ல, இல்லை ஒரு ஸ்மித் இருக்கலாம்ல, இல்லை டாக்டர் டிஜிஎஸ் தினகரன் வந்திருக்கலாம்ல. இது இந்த இறையியல் கல்லூரி நமக்கு தர முடியாது. எந்த இறையியல் கல்லூரியும் தர முடியாது. இது தர வேண்டியது நம்முடைய ஆண்டுடைய சன்னிதானத்தில் நீங்கள் எவ்வளோ நேரம் காத்திருந்து ஜெபிக்கிறீங்க. ஜிஎல் மூடி சொல்கிறப்போ எவ்வளோ பாடுகள், எவ்வளோ வேதனைகள், எவ்வளோ துன்பங்கள் இருந்தாலும் வந்து ஊழியத்துக்கு போனேன், பஸ்ஸை விட்டுட்டேன், ஊழியத்துக்கு போனேன், இந்த இடத்துல அடி வாங்கினேன், ஊழியத்துக்கு போனேன் இன்னைக்கு தண்ணி கிடைக்கல, ஊழியத்துக்கு போனேன் இன்னைக்கு சோறு கிடைக்கல, சோர்வு. ஆனால் வந்தும் பல மணி நேரம் வேதம் வாசிப்பாரா, வேதம் வாசித்து பல மணி நேரம் ஆண்டோடைய சன்னிதானத்தில் காத்திருந்து ஜெபம் பண்ணுவாங்க. ஜிஎல் மூடி தன்னுடைய அனுபவத்தில் சொல்கிறார். அதே மாதிரி ஓசன்னா இயேசு மந்திர், ஓசன்னா மந்திர் குண்டூர் ஆந்திராவில் 45 ஆண்டுகளில் 950 திருச்சபைகள், 45 ஆண்டுகளில் இப்போ ராணி சைடுவால மிஞ்சிட்டார் அவர். ஓசனா ஏசனா பேசுனா குறைஞ்சது 6000 பேர் 5000 பேர். இஸ்லாம் பெண்டிகா சர்ச்சு மாதிரியே அவங்க சர்ச்சு இருக்கும். அவர் சொல்கிறாரு, ஆண்டோடைய ஊழியத்தை செஞ்சுட்டு வந்து படுத்து தூங்கக்கூடாது, படுத்து தூங்கக்கூடாதுன்னு ஒரு மீட்டிங்கில், பாஸ்டர்ஸ் மீட்டிங்கை நான் நடத்தினேன். அவருடைய 3 நாள் கன்வென்ஷன் எங்கள் ஸ்கூலில். இறந்து போனார் அக்குப்பஞ்சர் ஐயர், அவர் தான் அவருக்கு ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்தார். எபினேசர் கிருபாரன்னு அவர் இன்னொரு தெலுங்காரர், அவர் வரும் ஃப்ரெண்டு, அவர் மூலம் அறிமுகம். அவருடைய மீட்டிங் நடத்துகிறப்போ ஒரு பாஸ்டர்ஸ்க்கு நீங்கள் வளர்ச்சியை பற்றி சொல்லணையான்னு கூப்பிட்டு வந்தேன். 3 காரியம் சொன்னார். படுத்துக்கிட்டு தூங்கக்கூடாது. ஒன்று எல்லாரும் சிரிச்சிட்டாங்க, படுக்காமல் எப்படிங்க தூங்க முடியும்? இப்போ எனக்கு இருமல், படுத்தா தூக்கம் வரல, உட்காந்தா தூக்கம் வருது. உட்காந்தா தூங்கிறேன், படுத்தா தூக்கம் வரல. ஒரு 20 நாளாக பெரிய தொல்லையில் இருக்கிறேன். சொன்னார், இந்த ஊழியக்காரன் ஆண்டவர் உங்களை உன்னத பணிக்கு அனுப்பியிருக்கிறாரு. போயிட்டு வந்து ராத்திரி ரொம்ப டயர்டாக இருக்குது, படுத்துக்கிட்டே தோத்திரம் சொல்லக்கூடாதுங்கிறார். என்ன சொல்கிறாரு?
முழங்கால நின்றுட்டே தோத்திரம் சொல்லணும், முழங்காலில் நின்றுக்கிட்டே தோத்திரம் சொல்லணும். அப்படி டயர்டாக என்ன பண்ணணும், தூங்கிடணும். என்னுடைய வளர்ச்சிக்கு அதான் காரணம்னு அவர் சொல்கிறார். ஜிஎல் மூடி சொல்கிறாரு, நீங்கள் எப்படிங்க இவ்வளோ பெரிய பிரசங்க ஆனீங்கன்னு கேட்குறப்போ, ஒரு நாள் ராத்திரி ரொம்ப டயர்டாக வீட்டில் வந்து படுத்தேன். ஐயா எழுப்புனார். மெயின் ரோட்டில் ஒருத்தர் இருக்கான், ராத்திரி 2:30 மணி போய் காஸ்பல் சொல்கிறான்னாரு. 2:30 மணி நாய் குலைக்கிற நேரம், பேய் நடமாடி பேயே தூங்கிட்டு இருக்க நேரம். 2 மணிக்கு பேய் தூங்கிடும். இந்த நேரத்தில் போய் காலையில் போய் இல்லை இப்போ போய் சொல்ல முடியாது, இப்போ போய் சொல்லி காலையில் போகிறேங்க டயர்டாக இருக்குங்க படுத்துட்டாரான். காலையில் 6:30 மணிக்கு எழுந்து போனாரான். ஐயா சொன்னாருன்னு அவன் செத்து போனானா, பாடி ஆகிட்டானா. அப்போ ஆண்டவர் எப்போ எழுப்புறாரோ அதான் மோகன்சி சொல்லுவார், இந்த ஜெபிக்கல வாங்க ஜெபத்தில் சொன்னார். படுத்துக்கிட்டே இருக்கும், திடீர்னு எழுப்பி என்ன இருக்குது ஜெபம் பண்ணுங்கன்னு. உடனே எழுந்து நான் முட்டி போட்டு ஜெபம் பண்ணுவேன். என்னுடைய வளர்ச்சிக்கு ஒரு நாள் மெசேஜில் அவர் ஜெபிக்கல வாங்க கொரோனா காலத்தில் ஒரு சனிக்கிழமை அதை சொன்னார். ஒருவேளை உங்களுக்கு 16 பேருக்கு 21 நாட்கள் அந்த யார் பாஸ்டிங், தானியல் பாஸ்டிங்கா. இது என்பது வேதத்தை பற்றி புரிந்து கொள்வது. இன்னும் அதிகமாக வேதத்தை பற்றி புரிந்து கொள்ளனா நீங்கள் இன்னும் முழங்கால நின்று எனக்கு கொடுக்கப்பட்ட பணி என்ன. ஒருவேளை காஸ்பல் சொல்லலாம், வீட்டில் டியூஷன் நடத்தலாம், ஸ்கூலில் டீச்சர் ஆகி ஏதோ ஒரு ஹெல்ப் பண்ணலாம், பாஸ் ஆகி சர்ச்சை நடத்துகிறப்ப ஏதோ ஹெல்ப் பண்ணலாம், இல்லை தேசத்திற்காக ஜெபிக்கிற மக்களை. கொடைக்கானலில் ஒரு கூட்டம், ஒரு ஆர்சியில் நான்ஸு கல்யாணம் பண்ணாத பெண்கள் 24 மணி நேரம் ஜெபித்து கொண்டிருக்காங்க. கொடைக்கானலில் செண்பகனூர் உள்ள மேலே கொடைக்கானல் என்றானோடனே ஃபால்ஸ், வெள்ளி ஃபால்ஸை தாண்டினோடனே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் செண்பகனூர் ஊர் இருக்குது. அதுலேருந்து 1 கிலோமீட்டர் உள்ளே போனால் நன்ஸு 24 ஹவர்ஸ் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. தேசத்திற்காக ஜெபத்தில் நினைத்து கொண்டே இருக்காங்க. தேசத்துடைய தலைவர்களுக்காக ஏதாவது ஒரு உன்னத பணியில் நம்முடைய அர்ப்பணிப்பு காணப்பட ஆண்டவர்களை அழைக்கிறார். உங்களுக்கு ஆண்டவர் என்ன பேசுகிறாரோ அந்த ஊழியம், மத்தேயு 10:8 அந்த ஊழியமா, இல்லை இப்போ போய் சடனாக உடனே போய் சொல்லுங்கிற ஊழியமா, ஜிஎல் மூடியை போல நம்முடைய அர்ப்பணிப்பு எப்படிப்பட்ட அர்ப்பணிப்பு. ஏன்னா தூர பார்வையோடு சால்ட்டை பற்றி சொல்கிறப்போ மத்தேயு 5:13, கொலோசியர் 3:16 உப்பால் சாரம் ஏற்றப்பட வேண்டும். உப்பு சால்ட் நான் அவங்கள்ட்ட என்னென்ன கேட்கல, நோட்டீஸ் கொடுத்தா கூட பார்த்துருப்பேன். ஆனால் சால்ட் என்பது வெரி ஷார்ட்டு. உப்பு நீங்கள் உள்ள இருக்கு. எப்படி உப்பு? அந்த பாலை எடுத்து நல்லா காய்ச்சி அதில் கொஞ்சம் தயிரை ஊற்றி ராத்திரி வச்சுட்டு, இல்லை காலைல 8 மணிக்கு பாலை காய்ச்சி தயிர் ஊற்றி வச்சுட்டு 12 மணிக்கு எடுத்திங்கன்னா புளிக்காது, கட்டியாக இருக்கும். நல்லா காய்ச்சி பிறகு எப்படி இருக்கும், தண்ணி ஊற்றாமல் காய்க்கணும். அதில் கொஞ்சம் அப்படி உப்பை போட்டு அப்படி சாப்பிட்டா எத்தனை பேர் டேஸ்ட் பண்ணி சாப்பிட்ருக்கீங்க? கொஞ்சம் உப்பு போடாமல் எத்தனை பேர் சாப்பிட்டு பார்த்துருக்கீங்க? கொஞ்சம் அதிகமான உப்பை போட்டு எத்தனை பேர் சாப்பிட்டு பார்த்துருக்கீங்க? அந்த உப்பு கொஞ்சம் அதிகம் போட்டால் எப்படி இருக்கும்? சாப்பிட முடியுமா? என்ன பண்ணுவோம்? அதுதான் சொல்கிறேன். நீங்கள் உலகிற்கு காஸ்பல் சொன்னோம், அதோட தோத்திரம் சொல்லிட்டு என்ன பண்ணிடணும் வீட்டுக்கு. அப்புறம் ஏன் புருஷன் வீட்டுக்கு வரல, நான் நம்மாட்ட என்ன பண்ணக்கூடாது? எதுக்கும் பிள்ளை பேச கேட்கல என்ன பண்ணக்கூடாது? அந்த அம்மாட்ட போய் ஏதோ இன்னைக்கு விஸ்வானி, ஐஎம்எஸ், எஃப்எம்பிவி, ஷாலம் மினிஸ்ட்ரி, ஜேம்ஸ் மினிஸ்ட்ரி கலெக்ஷனுக்கு போவாங்க. கலெக்ஷன் போயிட்டு பில் எடுத்து வச்சுட்டு, தோத்திரம் அம்மா நல்லா இருக்கீங்களா, வீட்டில் நல்லா இருக்கீங்களா, அம்மா பிள்ளை நல்லா இருக்கா, ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறப்ப யாராவது விஸ்வானி, ஐஎம்எஸ், எஃப்எம்பிவி, ஷாலம் மினிஸ்ட்ரி, ஜேம்ஸ் மினிஸ்ட்ரி எந்த கலெக்ஷன் இருந்தாலும் உங்களுக்கு கொடுக்குற அட்வைஸு ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அவங்க காசை கொடுத்துட்டாங்களா கட்டன்னு பில்லை போடணும். தோத்திரம் ஆண்டவர் இந்த வீட்டை ஆசிர்வதிங்க, குட்டியை ஆசிர்வதிங்க, தோத்திரம் ஆண்டவர்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடணும்.
திரும்ப அந்த வீட்டுக்கு போகணும்னா இந்த வீட்டுக்கு ஜெபம் பண்ணிட்டு போகணும். இதுதான் ஊழியம். இன்றைக்கி நிறைய பேர் என்ன பண்ணுறான், அந்த வீட்டை ரெண்டாக்கிட்டு விட்டு வந்தோம். பக்கத்து வீட்டு கதையை பேசி துண்டு வெட்டிட்டு வந்துடுறான். இல்லை சர்ச்சில் செக்ரட்டரி ட்ரெஷரர் ஐயரை பற்றி குறை பேசி ரெண்டாக்கிட்டு வந்துடுறான். போன வேலை என்ன, ஜெபம் பண்ண. இதுதான் ஒப்புன்னார். என்ன பண்ணுறீங்க, ஐஎம்எஸ் ஊழியம் 10% கலெக்ஷன், என்எம்எஸ் ஊழியம் 15% கலெக்ஷன். ஊழியமாக அது இல்லையே, துட்டு தானே வருது. அங்கேயும் எதுக்கு கொடுத்துருக்காங்க, சம்பளம் வருது. இப்போ நான் ஊழியக்காரன்னு சொல்ல முடியாதுல்ல. ஊழியம் என்பது இலவசமாய் பெற்றீர்கள். இதுதான் சால்ட், ரத்தின சுருக்கமான சால்ட். நம்முடைய சால்ட்டை பற்றி சொல்ல வரல. அடுத்து உலகிற்கு நீங்கள் யூ ஆர் லைட் ஆன் த வேர்ல்டு. ஒளி. வந்தாருங்க, ஜெபம் பண்ணாருங்க, 10 ரூபா தாங்க காணிக்க கொடுத்து ஜெபம் பண்ணாருங்க. இந்த வாரம் ஏன் தேவை சந்திக்கப்பட்டுருச்சுங்க. அடுத்த வாரம் போனால் 20 ரூபா காணிக்க. நீங்கள் அந்த வீட்டுக்கு போகும்போது ஜெபம் பண்ணிட்டு போங்க. அடுத்த வாரம் 30 ரூபா காணிக்காது, அடுத்து 3000 ரூபா காணிக்க. ஏன்னா அவங்க எங்கே என்ன பண்ணிட்டு இருக்காங்க. இதுதான் ஒளி. வந்தாருங்க, வாடகை வீட்டில் இருந்தேங்க, அந்த அம்மாவுக்கு ஒரு சொந்த வீட்டை கொடுங்கன்னா அந்த ஐயா ஜெபம் பண்ணாருங்க. 6 மாதத்தில் ஆண்டவர் சொந்த வீட்டை தந்துட்டாருங்க. இப்போ ஒளி யாரு, நாம தான் ஒளி. உப்பு, ஒளி, லைட், சால்ட். இந்த ரெண்டையுமே வாழ்க்கையில் மறக்காமல் நீங்கள் போயிட்டீங்கன்னா ஆண்டவர் நம்மை உயர்த்துவார், வழிநடத்துவார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. God bless you. ஆமென்.